வணக்கம் நண்பர்களே. என்னுள் இசைஞானி என்ற தொடருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்மளுடைய கவிக்கோ அவர்கள் நம்ம இசைஞானி ஐயா பற்றி ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லியிருக்காரு. மீன் விற்கும் சந்தையிலே விண்மீன் விற்க புறப்பட்டவர் அப்படின்னு இசைஞானி ஐயா பற்றி சொல்லியிருக்காரு. ஆமாங்க, நம்ம சினிமாவுக்கு மீன் வாங்க தான் போனோம். ஆனால் நமக்கே தெரியாமல் பல விண்மீன்களை நமக்கு கொடுத்துருக்காரு நம்ம இசைஞானி ஐயா. அந்த விண்மீன்கள் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில் நிறைய வெளிச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்னுள் வெளிச்சம் ஏற்படுத்தின சில விஷயங்களை பற்றி தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டு இருக்கேன் இல்லையா. அவருடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், அவருடைய இசையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு வழிகாட்டியிருக்கு. சரி, இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கான்செப்ட் இருந்துச்சுங்க. ஸ்கூல்லாம் படிக்கிற பிள்ளையோட தான் சேரணும், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ நான் ஒரு முதல் 3 ரேங்க்குள்ளே வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ மதிப்பெண் குறைவாக இருக்கவங்களோட படிச்சுட்டு இருந்தேன்னா, நீ ஏன் இந்த பிள்ளையோட படிச்சுட்டு இருக்கா, நீ அங்கே போய் படி அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 35 மார்க் எடுக்கிறவங்க கம்மியாக படிக்கிறவங்க, 100 மார்க் எடுக்கிறவங்க நல்லா படிக்கிறவங்க, இந்த கான்செப்ட் மேலே எனக்கு பெருசாக அப்போ இருந்தே நம்பிக்கை இல்லை. ஏன்னா 35 மார்க் எடுக்க போராடுற அவங்கள்ட்ட இருக்கிற அந்த வாழ்க்கை பற்றிய புரிதல் 100 மார்க் எடுக்கிறவங்கள்ட்ட இருக்குமானா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதே போல் இந்த ரொம்ப நல்லா படிக்கிறவங்ககிட்ட ஒரு பொதுவான குணங்கள் நான் பார்த்துருக்கேன். இது என்னுடைய அப்சர்வேஷன், அது தப்பாக கூட இருக்கலாம். அவங்கள்ட்ட கொஞ்சம் சுயநலம் நிறையா இருக்கும். அதிக மார்க் எடுக்கிறவங்கள்ட்ட நீங்கள் பேசி பழகுனீங்கன்னா தெரியும், அவங்கள்ட்ட சுயநலம் நிறையா இருக்கும். இன்னொன்று, அடுத்தவங்க முன்னாடி நல்லவங்களாக காட்டிக்கிறதுக்காக ரொம்ப செயற்கைத்தனமாக நடிப்பாங்க. இந்த 2 விஷயமும் நான் அடிக்கடி பார்த்த ஒரு விஷயம். அதனால் எனக்கு அவங்களோட பெருசாக ஒன்றி போகாது. இன்னொன்று, எனக்கு ஒரு பழக்கம் சின்ன வயசுலேருந்து இருந்துச்சு, சொல்லி கொடுத்துட்டே படிக்கிறது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். யாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அது நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம், சொல்லி கொடுக்குறத ரசித்த விஷயம். ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம எதை ரசிக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையாக மாறும் நமக்கே தெரியாமல். எனக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. இப்போ நான் ஒரு கல்லூரி பேராசிரியராக இருக்கேன். இதை நான் ஆப்ஷனாக நான் தேர்ந்தெடுக்கவே இல்லை, அது அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சது. ஸோ ரசனை நம்ம எது மேலே வைக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ரசனை தான் நம்ம எதிர்காலம் என்னன்றதை தீர்மானிக்க போகிறது, சரியா. ஸோ சொல்லிக் கொடுத்தே படிக்கிறதுல 2 பெனிஃபிட் இருக்குது. சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் பெனிஃபிட்டு, அதை கேட்குறவங்களுக்கும் பெனிஃபிட்டு. சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு என்ன நல்ல விஷயம் கேட்குறீங்களா? இப்போ நம்ம ஒரு விஷயத்த எளிமையாக சொல்லித்தரணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம முதல்ல முழுசாக அதை புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதை எளிமையாக சொல்ல முடியும். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அப்படியே திணறி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அவங்களுக்கே அவங்க சொல்ல வர்றது என்னென்னு புரியலேன்னு அர்த்தம், சரியா. எந்த ஒரு விஷயத்தை யார் ரொம்ப எளிமையாக கன்வே பண்ணுறாங்களோ அவங்க அந்த விஷயத்தை பற்றி தெளிவாக இருக்காங்கன்னு அர்த்தம், ரைட்டா. ஸோ அப்போ இன்னொருத்தருக்கு நம்ம தெளிவாக சொல்லித்தரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு நிறையா படிக்கணும், நிறையா புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, கேட்குறவங்க கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, இது சந்தேகம் அது சந்தேகம்னு கேட்கும்போது அந்த சந்தேகம் நமக்குள்ளே நிறைய விஷயங்களை தூண்டிவிடும், இன்னும் நம்மளுடைய தேடலையும் அதிகப்படுத்தும். இப்படி நான் தெளிவாக இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க நீ ஏன் இவங்களோட சேர, நீ ஏன் அவங்களோட சேர்றேன்னு போது கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். அதுக்கு கூட இளையராஜா ஐயாவோட வாழ்க்கையிலேருந்து எனக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க. அவர் ரேஞ்சுக்கு நம்ம வளரலைனாலும் ஏதோ கொஞ்சம் நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படின்னா அந்த வழிகாட்டுதல் ஒரு காரணமாக இருந்திருக்கு. அது என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ அவர் புகழின் உச்சியில் இருக்கிறாரு, 80s ரொம்ப புகழின் உச்சியில் இருக்கார். ஆனாலும் அவர் ட்ராவல் பண்ணது பாருங்களேன், பெரிய புகழ்பெற்ற நடிகர்களோடு மட்டுமே அவர் ட்ராவல் பண்ணல. அவார்டு வாங்குகிற இயக்குனர், நல்ல 100 படம் எடுத்த இயக்குனர், அந்த மாதிரி வெற்றி பெற்றவர்களோட மட்டுமே அவர் பயணிக்கலை. புதிதாக அப்போ தான் அறிமுகமாகின இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், இவங்களுக்கு கூட பெஸ்ட்டு சாங்ஸ் கொடுத்துருக்காரு. பன்னீர் புஷ்பங்களை இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். நிறையா படங்கள் இருக்குது, எனக்கு டக்குன்னு தோணுது. அதில் வர ஆனந்த ராகம் பாட்டு ஒன்று போதும் காலத்துக்கும் பேசுகிறதுக்கு இல்லையா, அது ஒரு சிம்பனி தான். இசைஞானி ஆரம்பத்துலேருந்தே நமக்கு சிம்பனி தான் கொடுத்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ இது போன்ற ஒரு அற்புதமான பாட்டை அறிமுகமே தெரியாத, யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்காக போட்டிருக்கிறாரு. இது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த ட்ராவல் பற்றி அவரே அவருடைய புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு. இந்த புத்தகம் யாருக்கு யார் எழுதுவதுன்னு ஒரு புத்தகம், கவிதா பப்ளிகேஷன்ஸ். இது 5 புத்தகங்களுடைய தொகுப்பு. பால்நிலா பாதை, சங்கீத கனவுகள், வழித்துணை, இளையராஜாவின் சிந்தனைகள், வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது. இந்த 5 புத்தகங்களையும் தொகுத்து யாருக்கு யார் எழுதுவதுன்னு கவிதா பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இதை படித்து பாருங்கள். நிச்சயம் இசைஞானி ஐயா அவருடைய ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். இதில் அவருடைய இந்த அடையாளம் தெரியாதவர்களுக்கு அடையாளமாக மாறுவதுடைய சிறப்பு அவருடைய வார்த்தைகளையே நான் படிக்கிறேன். திரையுலகும் உலகம்தான். பிரபலமான திரைப்பட நிறுவனங்களில் என்னை இசையமைக்க அழைத்த போது மிகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. இந்த கம்பெனிகள் எல்லாவற்றிற்கும் அண்ணன் MSV அவர்கள்தான் இதுவரை பணியாற்றியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூடிய விரைவிலேயே புரிந்து கொண்டேன், என்னிடம் இவர்கள் வருவது என் இசைஞானத்திற்காக இல்லை, என் பெயருக்கு மக்கள் கைதட்டுவதால் அழைக்கிறார்கள் என்று. ஆக எவ்வளவு உயர்ந்த மேதையாக இருந்தாலும், இவர்கள் காரணம் இருந்தாலும் காரணமே இல்லாமல் போனாலும்
எந்த நேரத்திலும் தூக்கி எறிவார்கள் என்று அப்போதே தெளிவாக விளங்கியதால் என்னிடம் வருபவர்கள் யாரையும் மதிக்க வேண்டும் என்றோ அல்லது அவர்களுடன் வேறு விதமாக உரையாடல்களில் கலந்து அவர்களின் நல்மதிப்பை பெற வேண்டும் என்பதிலோ என் கவனம் செல்லவில்லை. உலகத்தை ஒதுக்க விரும்பினேன். ஆனால் அதற்கு மாறாக அடையாளம் தெரியாத புதியவர்கள் யார் வந்தாலும் உற்சாகமாகி அவர்களுக்கு தைரியம் கொடுப்பதற்காக என்னை நான் தயார்படுத்தி கொண்டேன். வருகிற புதியவர்களுக்கெல்லாம் என் பெயர் அவர்களுடன் இணைவது ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது. அது அவர்களுக்கு ஒரு கர்வத்தையும் தந்தது. பல ஃபைனான்சியர்களிடம் சந்தர்ப்பம் கேட்டு போகும் இளைஞர்களிடம் அவர்கள் கேட்கும் ஒரே கேள்வி, உன் படத்துக்கு இளையராஜா ஒத்துக்குவாரா? அப்படின்னா உனக்கு நாங்கள் சந்தர்ப்பம் கொடுக்குறோம் என்பார்கள். அந்த இளைஞன் நேரே என்னிடம் வருவான். குறிப்பிட்டவரின் பெயரை சொல்லி, சார் நீங்கள் மியூசிக் பண்ணுனா எனக்கு படம் தரேன்னு சொன்னாங்க சார். சரி, அவரை கூட்டி வா என்பேன். வருபவரிடம், இந்த பையன் நல்லா டைரக்ட் பண்ணுவான், கதை கேட்டேன், நல்லா இருக்கு என்பேன். என்மேல் நம்பிக்கை வைத்து படம் எடுத்து விடுவார்கள். இப்படி ஒன்றல்ல ரெண்டல்ல எத்தனையோ. அவர்களுக்கு பாடல்களும் நன்றாக அமைந்துவிடும். இதற்காக திரையுலகின் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானேன். யாரோ அடையாளம் தெரியாதவனுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு நல்ல பாட்டுக்களை போட்டு வீணாக்குகிறீர்கள் என்று என்னை கேட்ட தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் நடிகர்களுக்கும் நான் சொல்லிய பதில் என்ன தெரியுமா? அவர்கள் கம்போசிங்கிற்கு என் முன் வந்து உட்காரும்போது எனக்கு வரும் டியூனை நான் வரவேண்டாம் என்றால் தடுக்க முடியும்? வருகின்ற டியூனை நான் என்ன செய்வது என்பேன். ஆமாம், நேற்று வரை நீங்களும் நானும் அவர்களைப் போல அடையாளம் இல்லாமல் தானே இருந்தோம். இதில் எத்தனை பேர் நாளைய பிரபலங்கள் ஆகிறார்களோ என்பதை பொறுத்திருந்து தானே பார்க்க வேண்டும். இப்படி பதில் சொல்லியிருக்கிறாரு. நிஜந்தாங்க. இப்போ நம்ம ஃபேமஸாக பேசிகிட்டு இருக்க எல்லா டைரக்டரோட நேம் லிஸ்ட்டை எடுங்க. எல்லாத்துக்கும் நிச்சயம் முதல் படம் முதல் அடையாளமாக இளையராஜாவின் இசை இருந்திருக்கும் இல்லையா? ஸோ வந்துட்டு நம்மளுடைய கான்செப்டில் தெளிவாக இருக்கோம், நம்மளுடைய சிந்தனை தெளிவாக இருக்குது அப்படின்னா நம்ம யாரோட பயணிக்கணுன்றது பெருசாக நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுடைய டேலண்ட்டை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரு லெசன் கூட நான் இவருடைய வாழ்க்கையிலேருந்து தான் கற்றுக்கிட்டேன் இல்லையா? நம்ம அந்த லெவலுக்கு முன்னேறலைனாலும் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு நம்ம யாரோட பயணிக்கிறோம், அவங்களுக்கு திறமை இருக்கான்ற ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தெளிவாக இருந்தோம்னா யார் கூட வேணாலும் பயணிக்கலாம். நம்மளுடைய மன உறுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த புத்தகத்தில் இதை வாசிக்கும்போது இன்னொன்று தோணுச்சு. அவர் எவ்வளோ தெளிவாக இருந்திருக்கார் பாருங்கள். எம்எஸ்வி ஐயாவை, அவரும் நல்ல சிறந்த இசையமைப்பாளர். அவரை ஒதுக்கிட்டு இவர்கிட்ட வரும் பொழுது நம்ம திறமையை பார்த்து இல்லை, அந்த ஃபேமஸ்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்து தான். வணிகத்திட்ட ரொம்ப உண்மையோ ரொம்ப அன்போ நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அது வியாபாரம். சினிமான்றது கலைத்துறை மட்டும் கிடையாது, வியாபாரமும் அதுக்கு சரிசமம் இல்லையா? வியாபாரம் எப்போ வேணாலும் கீழே தள்ளும், எப்போ வேணாலும் மேலே தூக்கி விடும். ஸோ இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுட்டு தான் அவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. வெற்றி பெற்ற எல்லாருமே வெற்றி தோல்வியை பற்றி தெளிவான ஒரு புரிதலோடு தான் அவங்க அந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. நம்மையும் இதே மாதிரி எப்போ வேணாலும் அந்த வணிகம் தூக்கி போடும், எப்போ வேணாலும் அக்செப்ட் பண்ணும். ஸோ நம்ம திறமையில நம்ம உறுதியாக இருக்கணும். நம்ம வேலை நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு நம்மளோட பணியை சிறப்பாக செய்யணும். அவ்வளோதான். அப்படி தான் அவங்க வாழ்ந்துருக்குறாங்க வாழ்க்கை முழுசும். எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரும் நல்ல டைரக்டர், நல்ல ஒரு திறமையான மனிதர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எவ்வளோ நேரத்தை வீணடிச்சிட்ருக்கோம் அப்படின்றத இசைஞானி ஐயாவுடைய வேலையெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணோம்னா தான் நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு உழைப்பாளி. ஸோ அவரோட உழைப்பு, அவரோட இசை, அதில் மட்டும்தான் அவர் கவனம் செலுத்தியிருக்காரு. வேறு எதை பற்றியும் கண்டுக்கவே இல்லை. ஸோ இது கூட நமக்கு ஒரு லெசன் தான் இல்லையா? நம்ம யாரோட பயணிக்கிறோம், என்னென்னலாம் செய்கிறோம், இதை பற்றிலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு முழுக்க நம்ம ஈடுபாடோட எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும். ரொம்ப மற்றவங்களுடைய கான்செப்டை அப்படியே நம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? நன்றி நண்பர்களே. இதை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நான் எல்லாரோடையும் சகஜமாக பழகிட்டே இருந்தேன். எல்லாருக்கும் சொல்லி தந்துட்டே படிப்பேன். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூட பேசிகிட்டு இருக்கும்போது, நீ அன்றைக்கி சொல்லி தந்தேல அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கே அப்போல்லாம் சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏதோ நம்மளும் கொஞ்சம் பயன்படுற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு தோணும். ஓகேயா? நம்ம யாரோட ட்ராவல் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, நம்மளோட சிந்தனை தெளிவாக இருக்குன்றதா தான் முக்கியம். ஓகே, நம்ம அடுத்து என்னுடைய இசைஞானி தொடரில் மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.